கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். தாய்நாட்டின் விடுவிக்கப்பட்ட பல ஊர்களை பார்த்து வருகின்ற நிலையில் நாம் அடுத்து செல்லவிருக்கும் ஊர் யாழ் மாவட்டத்தின் தெல்லிப்பளை பிரதேசத்தில் உள்ள மாவட்டபுரம். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வீதியிலிருந்து உட்புறமாக மாவட்டபுரத்தை நோக்கி செல்லும் போது எமது கண்ணில் முதலில் தென்படுவது மாவட்டபுரம் புகையிரத நிலையம். மாவட்டபுரம் என்ற பெயர் பலகையுடன் வெறிச்சோடி போயிருந்த புகையிரத நிலையத்தினை எமது கேமராவுக்குள் கொண்டு வரலாம் என எண்ணி அவ்விடத்தினை படமாக்கி கொண்டிருந்த வேளை எங்கள் அதிர்ஷ்டமோ அல்லது பார்வையாளர்களாகிய உங்கள் அதிர்ஷ்டமோ தெரியவில்லை. நாங்கள் பார்ப்பதற்காகவே மெதுமெதுவாக வந்து கொண்டிருந்தாள் யாழ்தேவி. ஊரில் இறங்குவதற்கு நிறைந்த பயணிகள் கூட்டம் இல்லை. ஒரு சில பேரை இறக்கிவிட்டு அடுத்த நிலையம் நோக்கி செல்ல தயாராகிவிட்டாள் யாழ்தேவி. இதுபோன்ற இடைப்பட்ட ஊர்களில் இறங்கும் பயணிகளில் பெரும்பாலானோர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பயணிப்பவர்களாகவே இருப்பார்கள். அந்த காலத்தில் யாழ் மாவட்டத்தில் புகையிரதம் போக்குவரத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பொழுது இவ்வூர்களிலிருந்து நீங்களும் ஏறி பயணித்திருக்கலாம். அந்த நாள் ஞாபகங்களை உங்கள் மனதிற்குள் கொண்டு வந்தவர்களாய் மாவட்டபுரம் நோக்கி பயணிப்போம், வாருங்கள். மாவட்டபுரத்துக்கு எப்பாதையூடாக செல்வது என நாம் குழம்பியிருந்த வேளை விறகுகளை கட்டியவாறு அந்த பாதையூடாக ஒருவர் வருகிறார் அல்லவா, அவரை வைத்து அடையாளம் கண்டுவிட்டோம். அந்த பாதையூடாகத்தான் மாவட்டபுரம் செல்வது எனவும் அவர் கொண்டு வருவது மாவட்டபுரம் விறகுதான் எனவும். அடையாளம் கண்டுகொண்ட பாதையூடாக சென்று கொண்டிருக்கும் வேளை இருபக்கமும் மரங்கள் வளர்ந்து காடுகளாக காணப்படுவதோடு கற்றைகள் நிறைந்து இடங்களில் அடையாளம் காண முடியாது உள்ளது. பாதைகள் புதிதாக அமைக்கப்பட்டு தற்பொழுதுதான் பாவனைக்கு வந்துள்ளது என்பதை பார்க்கும் போதே தெரிகின்றது. நேராக சென்று கொண்டிருக்கும் பாதைகளுக்கு இடையிடையே பிரிந்து சில ஒற்றையடி பாதைகள் செல்கின்றன.
பனை மரங்கள் நிறைந்து காணப்படுவதோடு வேறு சில மரங்கள் இலைகள் இல்லாமல் வெறும் காய்ந்த மரங்கள் மட்டும் காணப்படுகின்றன. வீடுகள் கூரைகளற்று பாழடைந்த நிலையில் உள்ளது. காணிகளை கண்டுபிடிக்க முடியாது அல்லாடுகின்றார்கள் இவ்வூர் மக்கள். தற்போது நாங்கள் மாவட்டபுரம் என்னும் இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடம் உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து இப்போ சமீப காலமாக தான் விடுவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிலத்தில் இப்போ விட்டுட்டு போன ஆட்கள், நில உரிமையாளர்கள், காணி வச்சிருந்தவங்க எல்லாம் திருப்பி பார்க்க வரணும். இப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட தான் இப்போ நாங்கள் கதைக்க போகிறோம். வணக்கம். நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான். கடந்த 25 வருடத்துக்கு பிறகு இன்று தான் எங்கள் காணியை பார்க்க வந்திருக்கிறேன். எல்லாம் வீடுகளெல்லாம் அழிவிட்ட நிலையில், எல்லாம் அழிந்த நிலையில் தான் காணப்படுகிறது. தற்போது நான் கொழும்பில் தான் வசித்து வருகிறேன். இது முன்னுக்கு தோன்றுவது தான் எனது காணி. 25 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் முதல் முறையாக எனது காணியை நான் பார்க்க வந்திருக்கிறேன். இப்போ இந்த காணி முதல் இந்த இடத்துக்கு வரையிலாதானே, இப்போ தானே காணியை பார்க்குறீங்க. அப்போ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாம் அழிவடைந்த நிலையில் இடத்தையே கண்டுபிடிக்கவே நிறைய கஷ்டப்பட்டுவிட்டோம். இப்பொழுதுதான் ஓரளவுக்கு எங்கள் காணியை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவுக்கு வித்தியாசமாக மாறிவிட்டது 25 ஆண்டுகள். இப்போ இந்த காணி இப்போ 10 ஏலா அப்படி இருக்குது, காடுகள் மாதிரி. அப்போ அதை திருத்தி எப்படி செய்ய போகிறீங்களா? நாங்கள் திருத்தி பழையபடி இதில் ஒரு வீட்டை கட்டி வாழணுன்றது தான் எங்களுக்கு ஆசை. அப்போ இந்த காணியெல்லாம் திருத்தின பிறகு ஃபேமிலியோட இங்கே வந்து பழையபடி எங்கள் ஊருக்கு வந்தது தான் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் இருக்கிறோம். இப்போ இந்த நீங்கள் காணியை விட்டுட்டு போயிருக்க இதில் ஒரு வீடு இருந்ததா, இல்லாட்டி இப்படித்தான் வெறும் நிலமாக இருந்ததா? வீடு இருந்தால் தற்பொழுது அதன் அத்திவாரம் மட்டும்தான் இருக்கிறது. வீட்டை பற்றி எந்த அடையாளமே காணப்படுவதில்லை. உட்கார்ந்திருக்கும் ஒரு குற்றி தெரிகின்றதல்லவா? அது என்ன குற்றி என அடையாளம் காண முடிகின்றதா? அது வேறொன்றுமில்லை, பனைமர குற்றிகள் தான். அடடே, அது குற்றி இல்லை, பனைமரம். பனைமரத்தில் ஓலைகளை காணவில்லை, மைனாதான் இருக்கிறது என எண்ணத் தோன்றுகிறதல்லவா? அதற்கு காரணம் போர்க்காலத்தில் செல்வட்டு விழுந்திருக்கலாம், அல்லது ஓலைகள் காய்ந்து முழுவதுமாக விழுந்திருக்கலாம். இம்மரங்களினிடையே பறவைகள் வசிக்கும் பொந்துகளும் அமைக்கப்பட்டு இருக்கின்றன. மாவட்டபுரம் என்றாலே எல்லோரும் செல்வது ஒரு முக்கியமான இடத்திற்கு. அந்த இடத்திற்கு நாமும் செல்ல தவறவில்லை. அந்த இடம் இந்த இடம்தான். நன்றாக கவனித்து பாருங்கள். இது என்ன கோயில் என அடையாளம் கண்டுபிடித்து விட்டீர்களா? இதுதான் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயில். யாழ் மாவட்டத்திலேயே மிக உயரமான கோபுரத்தையுடைய இக்கோயில் பொன்னிறத்தாலான தூண்களுடன் மிகவும் அழகாக காட்சி தருகின்றது. இலங்கையில் உள்ள இந்து திருத்தலங்களில் மிகவும் பழமை வாய்ந்த இக்கோயில் தற்பொழுது மீளவும் புனரமைப்பு செய்யப்பட்டும் வருகின்றது. கோயிலில் சென்று வழிபட்டுவிட்டு மாவட்டபுரத்தை சற்று திரும்பி பார்த்தவாறு அங்கிருந்து செல்ல தயாரானோம். மாவட்டபுரத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் காங்கேசன்துறை வீதியால் வந்து கொண்டிருக்கும் போது நாம் செல்லும் வீதி வழியே எமது கண்களில் பட்ட இடம் இதுதான். இது என்ன இடம் என தெரிகின்றதா? இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்னர் யாழ் மக்கள் பலருக்கு வாழ்வளித்த, அவர்கள் தமக்கான வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாயிருந்த இடம் இந்த இடம்தான். இப்பொழுது உங்களில் பலர் அடையாளம் கண்டிருப்பீர்கள். காங்கேசன்துறையில் உள்ள சீமேந்து தொழிற்சாலை தான் இதுவென. பல வருடங்களாக பூட்டப்பட்டு இயங்காமல் இருக்கும் இந்த தொழிற்சாலைக்கு சாதாரணமாக யாரும் சென்றுவிட முடியாது.
அனுமதி பெற்றே தற்பொழுது செல்ல முடியும். காங்கேசந்துறை அதியுயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள இந்த தொழிற்சாலை யுத்த காலத்திற்கு முன்னர் யாழ் மண்ணை சேர்ந்த பல குடும்பங்களுக்கு வாழ்வாதாரமாயிருந்தது. அத்துடன் இந்த தொழிற்சாலை அமைந்துள்ள இடமாகிய காங்கேசந்துறையை பெருமைப்படுத்தும் வகையில் இங்கே உற்பத்தி செய்யப்படும் சீமேந்து காங்கேசன் என்று பெயர் கொண்டு அழைக்கப்பட்டது. இடங்களில் கற்கள் குவிக்கப்பட்டிருக்கிறதே, அது ஏன் என தெரிகின்றதா? சீமேந்து செய்வதற்கான மூலப்பொருட்களில் ஒன்று சுண்ணாம்பு. தொழிற்சாலைக்கு அருகில் குன்றும் குழியுமாக இருக்கும் இந்த இடத்திலிருந்து சுண்ணாம்பு அகழ்ந்தெடுத்தார்கள். அகழ்ந்தெடுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லின் மிகுதிகள் தான் இவ்விடத்தில் குவிக்கப்பட்டுள்ளன. காங்கேசந்துறை கடற்பிரதேசமாகையால் கிடங்களாக காணப்படும் தொழிற்சாலையை அண்டியுள்ள இந்த இடத்தில் நீர் தேங்குவதற்கான வாய்ப்புகள் மிகவும் உள்ளன. அத்துடன் மழைக்காலங்களில் நீர் தேங்கி உயிர் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய சாத்தியமும் உள்ளது. சீமேந்து தொழிற்சாலையை பார்த்து கொண்டே சற்று அருகில் அவதானித்தால் ஒரு பெரிய அளவிலான கட்டடம் உள்ளதே, அது என்னவாக இருக்கும் என ஊகிக்க முடிகிறதா? எமது பழைய ஜனாதிபதியின் மாளிகைதான் அது. கீரிமலைக்கு செல்லும் வீதி வழியே நின்று எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் தூரத்தில் நின்று படமாக்கப்பட்டவை. இருந்தும் கேமராவை ஜூம் பண்ணி பார்த்த பொழுது சீமேந்து தொழிற்சாலைக்கு அருகில் உள்ள இந்த கட்டடத்திற்கு முன்னால் ஒரு பாலம் ஒன்று தென்பட்டது. பாலத்தின் வழியே சிலர் ஓடுவது போல தோன்றியது. ஆமாம், காலை நேரமாகையால் தமது உடலை கட்டுக்கோப்பாக பேணுவதற்காக இராணுவத்தினரே அப்பாலத்தினூடாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த பொழுதிலும் மனதில் தோன்றியது, வடமாகாண சபையினர் இம்மாளிகையை தம்மிடம் ஒப்படைக்க சொல்லி கேட்டது இராணுவத்தினரை அப்படியே ஓடி கொழும்புக்கு போக சொல்லவா, அல்லது இவர்களைப் போன்று தாமும் இப்பாலத்தில் ஓடி உடலை கட்டுக்கோப்பாக பேணுவதற்கு தானோ என்னவோ என்று. இலங்கையின் வடமாகாணம் அதன் இயற்கை அழகிற்கும் தமிழ் பண்பாடு கலாசாரம் போன்றவற்றிற்கு பேர் போன இடமாகும். வடமாகாணத்தை சுற்றி பார்க்க பல சுற்றுலா பயணிகள் பல பிரதேசங்களில் இருந்தும் வருகை தருவார்கள். நீண்டகால போருக்கு பின் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பயணிகள் விரும்பி வருகின்ற இடமாக கீரிமலை விளங்குகின்றது. யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது உள்ளது போல் முன்னைய நாட்களில் நிறைய சுற்றுலா மையங்கள் இல்லை. ஒரு சில சுற்றுலா தலங்களே இருந்தது. அவற்றில் ஒன்றான இந்த கீரிமலைக்கு செல்வதென்பது அந்த காலங்களில் மிகவும் சந்தோஷமான விடயம், பரபரப்பான விடயமும் கூட. விடுமுறை நாட்களில் கீரிமலைக்கு செல்வதென்று தீர்மானித்து விட்டால் வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒரே குதூகலம். முதல் நாளே அயலவர்கள் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அந்த ஏரியாவே பெரிய பரபரப்பாகிவிடும். எந்த ஆடை அணிந்து செல்வது, என்ன உணவு கொண்டு செல்வது, எந்த வாகனத்தில் போவது என்று ஒரே ஆரவாரமாயே இருக்கும். இவ்வாறு கீரிமலைக்கு போகலாம் என்று முடிவாகி பேருந்தில் ஏறினால் பேருந்து செல்லும் பாதையெல்லாம் தற்போதைய பாதைகள் போல் இல்லை, குன்றும் குழியுமாக இருக்கும். அந்த பாதையூடாக குலுங்கி குலுங்கி கொண்டு செல்வதற்கு பதிலாக துவிச்சக்கர வண்டியிலேயே சென்று விடலாம் என தோன்றினாலும் அது முடியாத காரியம். காரணம், அந்த பக்கமாக செல்லும் போது எதிர்காற்று வீசுவதால் சைக்கிளை உழக்குவது கடினமாக இருக்கும். அதிலும் பார்க்க பஸ்ஸிலேயே போகலாம் என ஏறி கூட்டத்தோடு கூட்டமாக சுற்றுலா செல்ல ஆரம்பித்து விடுவோம். அது மாத்திரமில்ல, எப்பவாவது இருந்துட்டு தான் பஸ்ஸில் ஏறுறது, அது எப்படி போனா என்ன என நினைத்து பயணத்தை ஆரம்பித்து விடுவார்கள்.
உங்களில் பலர் கூட அந்த காலத்தில் சிறுவர்களாக இருக்கும்போது கீரிமலைக்கு சென்றிருப்பீர்கள். போகும் வழியில் கீரிமலை என்றால் கீரி இருக்கும், மலை இருக்கும் என்ற எண்ணமும் தோன்றியிருக்கும். இவ்வாறு அவ்விடத்தை சென்றடைந்ததும் ஒரே கொண்டாட்டம்தான். பேருந்திலிருந்து இறங்கியோடி அவ்விடமெல்லாம் அலைந்து திரிந்து நிறைந்த மக்கள் கூட்டத்திற்கிடையில் தொலைந்து போய் பின்னர் அம்மா அப்பாவை தேடியலைந்த கதைகளும் ஞாபகத்தில் தோன்றும். கேணியில் குளிப்பதும் மேலிருந்து குதிப்பதுமாக ஒரே விளையாட்டுத்தான். மாறி மாறி நீச்சல் அடித்து குளித்துக் கொண்டிருக்க இடையில் பசி தோன்றிவிடும். வீடுகளிலிருந்து கொண்டு வந்த உணவுகள் போக அங்கே வேண்டுவதாக இருந்தால் 2 தேநீர் கடைகள் தான் இருந்தன. அந்த பெரிய சுற்றுலா தலத்தில் 2 தேநீர் கடைகளாயின வியக்காதீர்கள். அது அந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றும் கூடத்தான். அங்கே சென்று பசியாறிவிட்டு மறுபடியும் வந்து குதித்து குளித்து விளையாடியவாறே அன்றைய நாள் போய்கொண்டே இருக்கும். இவ்வாறான அந்த நாள் ஞாபகங்கள் பல வந்து சென்று கொண்டிருக்க இன்றும் கூட இந்த கீரிமலை மிகவும் பிரபல்யமான சுற்றுலா மையமாக உள்ளது. கீரிமலை இது யாழ் மாவட்டத்தின் சுற்றுலா மையமாக அந்த காலம் தொட்டு இன்று வரை உள்ளது. கீரிமலை கடல் அது நீண்டு சென்று கொண்டே இருக்கின்றது. அருகில் உள்ள கேணியில் குளிப்பதற்கான வசதிகள் இருந்தாலும் கடலில் குளிக்க ஆர்வமுடையோர் கடலிலும் குளிக்கின்றார்கள். கடற்கரைக்கு அருகில் புதிதாக படிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வழியாக கடலிற்குள் இறங்கிச் செல்கின்றார்கள். கேணிக்கு அருகில் ஒரு மண்டபமும் உள்ளது. அந்த மண்டபத்திலிருந்து பார்க்கும்போது கடலிலிருந்து அலை அடிப்பது அழகாக தெரிவதோடு தூரத்தில் ஒரு சேர்ச்சும் தெரிகின்றது. சவுக்கு மரங்கள் அழகாக வளர்ந்து கீரிமலையை பார்க்க வருவோருக்கு நிழல் தருவதோடு அந்த இடத்தில் நிற்கும் போது இதமான காற்று வீசிய வண்ணம் அன்று நாள் முழுக்க அங்கேயே நிற்கலாம் என்ற எண்ணமும் தோன்றுகின்றது. இப்படி இன்றைய கீரிமலை பல அருமையான காட்சிகளுடன் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கின்ற இடமாக எப்பொழுதும் இருக்கின்றது. நான் இப்போது கிளாலி இறங்கு துறையின் அருகே உள்ள செயின்ட் ஜேம்ஸ் தேவாலயத்தின் பின்பகுதியில் நிற்கிறேன். இந்த இடத்தில் நான் நிற்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அத்துடன் இந்த மரங்களுக்கு கீழே, இந்த பனை மரங்களுக்கு கீழே நிற்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. இந்த பனை மரங்களுக்கெல்லாம் பல கதைகள் தெரிந்திருக்கும். காரணம் 1996ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னிக்கு இடம்பெயர்ந்து பல மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த ஒரே ஒரு பாதை தான் இருந்தது வன்னிக்கு செல்வதற்காக. இங்கு படகு ஏறுவதற்காக நிறைய பேர் வந்து இங்கு காத்திருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த பகுதியில் இலங்கை விமானப்படையின் விமானங்கள் குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியிருந்தன.
அந்த குண்டுவீச்சு தாக்குதல்களில் பலர் இந்த ஏரியாவில் கொல்லப்பட்டிருந்தார்கள். அத்துடன் இந்த மக்களுக்கு உடனடியாக அந்த பக்கம் போக முடியாது, படகுகள் இல்லை. இந்த பக்கமாக செல்ல முடியாதபடி இராணுவ அச்சுறுத்தல் இருந்தது. அதே நேரத்தில் மற்றொரு சிக்கல் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த பகுதியில் சரியான வெயிலாக இருக்கிறது. அதே போலதான் அப்போதும் சரியான வெயிலாக இருந்தது. அப்பொழுது அந்த பனை மர வடலி என்று சொல்லுவார்கள், சிறிய பனை மரங்கள், இந்த பனை மர வடலிகளின் கீழ்தான் மக்கள் பலர் நிழலுக்காக தங்கியிருந்தார்கள். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் அது. அந்த பனை வடலிகள் வளர்ந்து இப்போது இந்த பனை மரங்களாக மாறினாலும் மாறியிருக்கலாம். அந்த சம்பவம் நடைபெற்ற இடம் இதுதான். அது 1996. வலிகாமத்து பிரதேசங்களிலிருந்து இடம்பெயர்ந்த மக்களை தென்மராட்சி, வடமராட்சி ஆகிய பிரதேசங்கள் அடைக்கலம் கொடுத்து அரவணைத்த காலம். காலத்தின் கட்டாய சூழ்நிலை ஏற்கனவே இடம்பெயர்ந்த மக்களை மீண்டும் ஒரு இடப்பெயர்வுக்கு அழைத்துச் செல்ல மக்களும் தமது பெட்டி படுக்கைகளுடன் நடந்தனர் கிளாலியை நோக்கி. கிளாலிக் கடலின் வானப்பகுதி ஏராளமான படகுகளிலிருந்து புறப்பட்ட புகை மூட்டங்களால் நிறைந்திருந்த நேரம் அது. அந்த வேளையில்தான் அந்த சம்பவங்களும் அங்கே நடந்தன. வான்முகிலை துளைத்து வந்த குண்டுகள் கிளாலியின் மண்ணை முத்தமிட்டன. விளைவு, கிளாலி கடற்கரையின் வெள்ளை மண் செம்பாட்டு மண்ணாகிப் போனது. இதுதான் கிளாலியில் அமைந்திருக்கும் சென்ட் ஜேம்ஸ் தேவாலயம். கிளாலி இறங்கு துறைக்கு நாம் சென்றிருந்த வேளையிலே அங்கே வந்த கிறிஸ்தவ மதகுரு ஒருவர் அங்கே தெரிகின்ற சர்ச்சுக்கு போகலாம் என்றுதான் கூறிச் சென்றார். நாமும் அவர் காட்டிய இடத்துக்கு விரைந்தோம். எம்மால் தேவாலயம் இருக்கும் இடத்துக்கு மட்டுமே செல்ல முடிந்தது. உள்ளே போக முடியவில்லை. காரணம், சுற்றி வர முள்வேலிகள். தேவாலயத்தின் காண்டாமணி இன்னமும் கல்வர்களால் களவாடப்படாமல் இருக்கும் போதே எமக்கு புரிந்திருக்க வேண்டும், அந்த தேவாலயம் அமைந்திருப்பது சுற்றி வர முள்வேலிகளால் ஆன பிரதேசம் என்று. கிளாலி என்று ஆரம்பித்தவுடன் ஏற்படும் திகில் உணர்வுகளை சற்றே ஒதுக்கிவிட்டு காத்திருங்கள் நேயர்களே. மீண்டும் கிளாலி கடற்கரையில் உங்களை சந்திக்கும் வரை. மனிதனுடைய கரங்கள், அது எந்தளவு சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம். எந்த ஒரு செயலையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு இயந்திரம். என்னதான் மெஷினரி காலமாக இந்த காலம் மாறிவிட்டாலும் மனிதனிடம் இருக்கும் சக்தி வாய்ந்த மெஷினாகிய கரங்களை வைத்து செய்யும் பல வேலைகள் என்பதை விட கலைகள் பல இந்த காலத்திலும் உள்ளன. மனிதனுடைய புத்தியில் எழும் சிந்தனை கைகளூடாக படைப்பாக மாறுவதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்கவுள்ளோம். கல்வியங்காடு செம்மணியில் உள்ள ராணி வீதியூடாக செல்லும் போது இடையில் உள்ளதுதான் இந்த இடம். இங்கே என்னதான் செய்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் வாருங்கள்.
வணக்க நேர்களே, எங்களுக்கு அடிப்படையாக 3 விடயங்கள் தேவைப்படுகின்றன. அதில் உணவு, உடை, உறையுள் என்பன. அதில் மிகவும் முக்கியமானது உணவு. முந்தைய காலத்தில் இந்த உணவு மட்பாண்டங்களில் தான் செய்யப்படுகிறது. முந்தைய காலத்தில் மட்பாண்டங்கள் செய்யப்படுகின்ற உணவு மிகவும் சுவையாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அழகான முறையில் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்த பானைகள் மட்டுமல்ல, சட்டிகள், முட்டிகள் என்பனவும் இங்கே செய்யப்படுகின்றன. மண்ணிற்கு பிரபல்யமான இடம் வன்னியிலுள்ள ஒட்டி சுட்டான். ஓட்டுத் தொழிற்சாலை அமைந்துள்ள இந்த இடத்திலிருந்து கொண்டுவரப்படும் மண் பதப்படுத்துவதற்காக முன்னைய நாள் இரவே தண்ணீர் ஊற்றி காய வைக்கப்படுகின்றது. காலையில் பதப்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள இந்த மண் பார்ப்பதற்கு கல்லு போல் உள்ளது. ஆனால் அதை அழகாக எடுத்து களியாக்கி சட்டி பானைகள் செய்ய ஆரம்பிக்கின்றார்கள் இவர்கள். வெறும் களிமண், அது ஒரு கலைஞனின் கையில் அகப்பட்டு உற்பத்தி பொருளாக மாறுகின்றது. பார்க்கும்போது மெய்மறக்க வைக்கும் இந்த காட்சி மனிதனின் இரு கைகளில் தங்கியுள்ளதுடன் களிமண்ணின் மகத்துவமும் அடங்கியுள்ளது. பொதுவாகவே அந்த காலங்களில் மண் சட்டி பானைகளில் தான் சமைக்கப்படுவதுண்டு. மண் சட்டியில் சமைத்த உணவிற்கு தனி ருசி. அது மட்டுமல்ல, காலையில் சமைத்த உணவு இரவு வரை பழுதடையாமல் இருக்கும். குறைந்த விலையுடைய இதன் பெறுபேறு விலை மதிக்க முடியாதது. அந்த நாட்களில் சிறுவர்கள் கூட குட்டி குட்டி சட்டி பானைகள் வைத்து மண்சோறு சமைத்து விளையாடுவார்கள். சட்டி பானைகள் மட்டுமல்ல, மண்ணால் செய்யப்பட்ட குடம், அடுப்பு என்பனவும் அந்த காலங்களில் பயன்படுத்தினார்கள். மண்ணால் செய்யப்படும் குடத்திற்கு ஒரு மகிமை உண்டு. அது என்னவென்றால், மண்குடத்தில் நீரூற்றி வைத்து எடுத்து குடிக்கும் போது என்ன ஒரு குளிர்மையாக இருக்கும். என்னதான் ஃப்ரிட்ஜில் வைத்த கூல் வாட்டர் குடித்தாலும் மண்குடத்தில் உள்ள குளிர்மையான தண்ணீரை குடித்து தாகம் தீர்ப்பது போல் இருக்காது. அது மட்டுமல்லாது, குடத்தில் தண்ணீருடன் வெட்டிவேர் எனப்படும் ஒரு வகையான வாசனையுடைய வேரையும் போட்டு வைத்து குடிக்கும் பழக்கம் இன்றும் சில இடங்களில் உள்ளது. சந்தன வாசனையுடைய வேருடன் கலந்த தண்ணீர் குடிப்பதற்கு இனிமையாக இருக்கும். மண் சட்டி பானைகளில் சமைத்து சாப்பிட்ட அந்த காலம் மாறி வெள்ளி, அலுமினியம் என பல வகை பாத்திரங்களில் சமைத்து சாப்பிடும் காலம் வந்துவிட்டது. இருந்தாலும் தைப்பொங்கல், ஆடிக்கூழ் போன்ற பாரம்பரிய விழாக்களில் மண் பானைகளை பயன்படுத்த எம்மவர்கள் தவறவில்லை.
சரி நேயர்களே, பல்வேறு வகையான மட்பாண்டங்கள் எவ்வாறு செய்யப்படுகின்றன என்பதை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இந்த தொழிற்சாலை உரிமையாளர் திரு ரவிக்குமாரோட நாங்கள் இப்போது கதைத்து பார்ப்போம். இந்த தொழிற்சாலை வந்து நீங்கள் எவ்வளோ காலமாக செய்கிறீங்க? 15 வருஷமா. இந்த மட்பாண்டங்கள் செய்வதற்கு நீங்கள் எங்கே இருந்து இந்த மண்ணை வந்து இந்த பகுதியிலேருந்து எடுக்கிறீங்க? நாங்கள் ஒட்டிஸ்டான் எடுக்கிறோம். ஒட்டி சுட்டானில் தான் இந்த மண் இருக்கா? என் ஜாழ்ப்பாணத்தில் வேறு பகுதிகளில் இந்த மண்கள் இல்லையா? மண் தாவடியில் இருக்க அந்த மண் சட்டி உடைய மண் சொல்லி சனா முந்தி சட்டி பானை வேண்டாம் விட்டது. இப்போ நாங்கள் பெண்ணிலேருந்து மண் கொண்டு வரபடி தான் சட்டி பானை கொஞ்சம் அழியுது. அதனால் நீங்கள் ஒட்டி சுட்டானில் எடுக்கிறீங்க. ஓகே, மழை காலங்களில் வந்து இந்த பானைகள் எல்லாம் செய்கிறது சரியான கஷ்டமாக இருக்குது. மண் வந்து பதப்படுத்தி எல்லாமே இருக்கும், மற்றது காயவும் வைக்க இயலாது. அப்போ அந்த காலங்களில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த காலம் நாங்கள் சிட்டிகள் செய்கிறோம். நாங்கள் விளக்கு சிட்டிகள் இல்லைன்னு சிட்டி செய்கிறோம். நாங்கள் காத்திய விளக்கு செய்வீங்க. அப்போ இந்த மட்பாண்டங்கள் எந்த காலத்தில் கூட ஆடிப்பிறப்பு நேரங்களில் வந்து மக்கள் வாங்குறது வந்து கூடுதலாக இருக்கும். அந்த காலங்களில் இல்லாட்டி வேறு காலங்களில் இந்த மட்பாண்டங்கள் வந்து விற்பனைக்கு போகுதா? இது தைப்பொங்கல், ஆடிய மாதம், சித்திரா பருவத்துக்கு தான் சட்டி பானை விற்கிற கூட. முந்தைய காலத்தையும் பார்க்க இப்போதைய காலத்திலையும் வாங்குறாங்களா? இப்போ வேண்டுறாங்க. சட்டி பானை வேண்டுபடும் சார். நான் வேண்டாம் நல்ல மண் கொண்டு செய்கிறபடியாக வேண்டுறீங்க. யாழ்ப்பாணத்தில் என்ன விலைக்கு போகுது? ஒரு சட்டி நெவில, சின்ன சட்டி நெவில 50 ரூபா, பெரிய சட்டி வந்து 70 ரூபா, மற்ற சட்டி 100 ரூபா. சரி, நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற இந்த முட்டி என்னத்துக்கு பாவிக்கப்படுகிறது? பாவிக்கண்டா சங்கங்கள் இருக்குது. சங்கத்துக்கு கல்லு சீவ சங்கத்துக்கு எடுக்கிறவங்க, சீவ தொழில்காரர் எடுக்கிறவே. சரி, நீங்கள் வந்து இவ்வளவு இப்படி பானைகள் செய்து கொண்டிருக்க நான் கேட்ட கேள்விகளுக்கு சலிக்காமல் பதில் சொன்னதுக்கு ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்காக நான் உங்களுக்கு நன்றியை சொல்லுகிறேன். சட்டி பானைகள் செய்வதற்கு முன்னைய காலங்களில் சுழல் சக்கரம் பயன்படுத்தப்பட்டு மனிதனின் வலுவால் செய்யப்பட்டது. ஆனால் தற்பொழுது மோட்டார் பயன்படுத்தப்பட்டு இயந்திர வலுவால் செய்வதாக குறிப்பிடுகின்றார் இங்கு வேலை செய்பவர். அப்போது என்னென்னா இந்த சுழல் சக்கரம் பெரிய அந்த ரோத மாதிரி அது காலில் அடைக்கும். இப்போ தான் இந்த நவீன வசதி இது. அதப்போ அந்த இது அது காலில் அடைக்கும் செய்ய மாட்டோம். அப்படி அது பெரிய கரைச்சல். இப்போ தான் இந்த இதுகளில் செய்கிறோம் மோட்டார் வசதி. அப்போ இந்த சில்லு மாதிரி பெரிய சுழல் சக்கரம் அதில் தான் செய்கிறது. சட்டி பானைகள் செய்ய ஆரம்பித்த பொழுது உடைந்து சற்று சிரமப்பட்ட இவர்கள் தற்பொழுது செய்து முடித்திருக்கும் பொருட்கள் எண்ணற்றவை. அவர்கள் உடைத்து செய்து பழகியதை போன்று ஒளிபரப்பாளரும் செய்ய தவறவில்லை. செய்யப்பட்ட சட்டி பானைகள் இறுதியாக சூளையில் அடுக்கப்பட்டு காய வைக்கப்படுகின்றது. அட, சூளை என்றால் என்னவென்று விளங்கவில்லையா? நெருப்புத்தணலால் நிரப்பப்பட்டு எப்பொழுதும் சூடாகவே இருக்கும் இந்த இடம்தான் சூளை. செய்யப்பட்ட பொருட்கள் இங்கே வைத்து சூடாக்கி இறுதி பாவனைக்கு கிட்டத்தட்ட தயாராகிவிடும். கிட்டத்தட்ட என்று சொல்வதற்கு இன்னொரு காரணமும் ஒன்று. அது என்னவென்றால் சூடாக்கிய சட்டிகள் இறுதியாக வர்ண பூச்சிகள் பூசப்பட்டு இறுதி பாவனைக்கு முழுமையாக தயாராகிவிடும். ஆஹா, பார்ப்பதற்கு என்ன ஒரு அழகாக உள்ளது! இதுதான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு மனிதனின் கலைப்படைப்பு, கரங்களின் மகத்துவம். என்னதான் காலம் மாறி பழக்க வழக்கங்கள் மாறினாலும் இவர்களை போன்று பாரம்பரிய தொழில் செய்பவர்கள் பாராட்டுதற்குரியவர்கள். அவர்களை பார்த்து வியந்த வண்ணம் வீட்டிற்கு சென்று மண் சட்டி பானைகளிலாவது சமைத்து பழக வேண்டும் என்ற ஆவலோடு அங்கிருந்து புறப்பட்டார் ஒளிபரப்பாளர். நிலத்தில் வளர்ந்துள்ள மரங்களின் கிளைகள் நீண்டு கொண்டு குளத்தை நோக்கி செல்லும் இந்த அழகான காட்சி அமைந்திருக்கும் இடத்தை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க வலிகாமம் வடக்கில் மாவட்டபுரத்திற்கு கிழக்கே சில மைல் தொலைவில் இருப்பதுதான் இந்த வீமன்காமம் கிராமம். தமது உயிர்களை காப்பாற்ற இங்கு வாழ்ந்த மக்கள் இரவோடு இரவாக இடம்பெயர்ந்து சென்றாலும் ஊரின் பெயரில் வருகின்ற வீமனை போன்று ஒரு வகையில் பலம், துணிச்சல் மிக்கவர்களாகவும் இவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஏனெனில் தாம் வாழ்வதற்காக கட்டிய வீடுகள், தோட்டம், துறவுகள் என்பவற்றை இரவோடு இரவாக விட்டுச் செல்ல மனதிலே ஒரு வகை துணிச்சல் வேண்டுமல்லவா? சொல்லப்போனால் தமிழரின் அகதி வாழ்வில் ஆரம்ப புள்ளிகளாக இருந்தவர்களில் இந்த கிராமத்துக்காரர்களும் முக்கியமானவர்கள்.
இப்போது பார்க்கிறீர்களே, இதுதான் வீமன்காமம் வடக்கு கூத்தியவத்தை மருதரி பிள்ளையார் கோயில். அழகிய குளத்தின் கரையிலே மருதநிழலிலே அமர்ந்திருக்கும் விநாயகரை பார்க்கும்போது மனதிலே சங்கடங்களும் வளத்தான் செய்கின்றன. பெற்ற காலத்துக்கு முதலும் இந்த கோயில் இப்படியே இருந்ததா? ஆமாம், யுத்தம் நடைபெறுவதற்கு முன்கூட்டியே இந்த ஆலயம் இதே அமைப்பில் தான் இருக்கின்றது. அது விசேஷமாக இந்த மருத மரத்திலே ஒரு குகை மாதிரியான ஒரு இடம் இருக்கின்றது. அதாவது மரத்திலே இயற்கையாக அமையப்பெற்றது. அதுக்குள்ளே ஒரு சிறிய விநாயகர் விக்கிரகம் ஒன்று உள்ளது. அதாவது வந்து ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே அந்த இடம் அப்படியே தான் இருக்கின்றது என்று எனக்கு முற்பட்ட முன்னோர்கள் கூறுவார்கள். அந்த மகத்துவம்தான் இந்த விநாயகருக்கு உரிய ஒரு மிகவும் பக்தகோடிகள், அதாவது வந்து மக்கள் வந்து எப்படி நாங்கள் கூறுதோன்னு சொன்னால், அவர்களுடைய அந்த கோயில் அந்த கடவுள் மீது உள்ள அளவு கடந்த பக்தியும் அவர்களாகவே வந்து பொங்கி பலகாரங்கள் பண்ணி இந்த பூஜைகள் எல்லாம் அவர்களே நடத்தக்கூடிய ஒரு வசதி இந்த இடத்துல இருக்கின்றது. நாங்கள் பூஜை பண்ணுறதை விட மக்களே வந்து அவர்களே வந்து அந்த விநாயகருக்கு வந்து பொங்கி படைத்து பூஜை பண்ணி போகிறதாலே இந்த கோயிலின் மகிமை அதிகரிக்கின்றது. இந்த வீமன்காமத்தில் இருந்து அன்று இடம்பெயர்ந்து சென்றவர்களில் இப்போது எஞ்சியுள்ளோர் தமது ஊரை மீண்டும் மெட்டி பார்த்திருக்கிறார்கள். அதுவும் நீண்ட நேர தேடுதலின் பின்னர் தமது உடைந்து போன வீடுகளை, எஞ்சியுள்ள அத்திவார கட்டுக்களை தொட்டு பார்த்திருக்கின்றார்கள். அடர்ந்த காடுகளின் நடுவே கண்டுபிடித்த காணிகளுக்கு வீதி அமைத்து வேலி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளோரையும் இங்கே அதிகம் காண முடிகின்றது. உடைந்து போன வீடுகள், சிதைந்து போன ஆலயங்கள், முகாங்களாக்கப்பட்ட பாடசாலைகள், காணாமற் போன கிணறுகள் என்பவற்றோடு தமது தொலைந்து போன பசுமையான இளமைக்கால ஞாபகங்களையும் பலர் இங்கே தேடிக்கொண்டிருக்கின்றார்கள்.
கால் நூற்றாண்டுகளில் காலமாகிப் போன உறவுகளை ஒரு கணம் நினைத்து மரத்தடிகளில் மௌனித்து போவோரையும் இங்கே காண முடிகின்றது. பிறகு வெட்டி பிழைப்போர்க்கு இந்த வீமன்காமம் இப்போது சொர்க்காபுரியாகத்தான் திகழ்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற சிறார்கள் இப்போது திரும்பி வருகிறார்கள். தாம் ஊரை விட்டு செல்லும் போது தாம் எந்த வயதுகளில் இருந்தார்களோ அந்த வயதுகளில் தமது பிள்ளைகளையும் அழைத்துக் கொண்டு இந்த வீட்டின் உரிமையாளரை நாம் சந்தித்தோம். அவரிடம் இந்த வீட்டை பற்றியும் அவரது இடம்பெயர்ந்த சென்ற காலத்தின் நினைவுகள் பற்றியும் தற்பொழுது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள், எங்கே இருக்கிறார்கள் என்பது பற்றியும். என் பெயர் நந்தசோர்வன். நான் ஆசிரியராக கொழும்பு பாடசாலையில் கடமையாற்றி கொண்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த வீட்டில் இருந்து நான் ஒரு 30 வருஷத்துக்கு முதலே நாங்கள் வெளியேறிவிட்டோம். இப்போ இந்த வயதோடு ஒப்படைக்க நான் இந்த வீட்டில் விளையாடின காலங்கள், சிறிய பருவ நினைவுகள், உண்மையிலேயே அதை நினைவு கூறுற என்பது ஒரு துன்பமான, மனதுக்கு கஷ்டமான ஒரு நிலையைத்தான் தோற்றுவிக்குது. இருந்தாலும் எங்களுடைய நிலைமையை நாங்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்த வேண்டுமென்றதுக்காக சில விடயங்களை நாங்கள் சொல்லத்தான் வேண்டும். அது சில விடயங்கள் கசப்பாக இருக்கும், ஆனால் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களுடைய இந்த பூமி நாங்கள் ஒரு விவசாய பூமி. அது நாங்கள் விளையாடின காலங்களில் சிறிய பருவ வயதில் இந்த பூமியில் நாங்கள் எந்த விதமான பயிர் வைத்த போதும் அது நல்ல ஒரு விளைச்சலை தரக்கூடிய ஒரு செம்மண் பூமி. அதுக்காக பொதுவாக சொல்லப்போனால் அந்த பொன் விளைகிற பூமி என்று யாழ்ப்பாணத்தில் சொல்கிறார்கள் சொன்னால் அது எங்களை இடம் மட்டும்தான் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ளலாம். அப்படியான ஒரு இடம் இன்றைக்கு இந்த நிலையில் பார்க்க உள்ளுக்குள்ளே அழுகிறோம். ஆனால் இருந்தாலும் இப்போ நாங்கள் கலைக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு என்னை மீறி எல்லாத்தையும் மீறி விட்டு தான் நான் இந்த கலைக்கிற இந்த நிலை. ஆனால் ஒரு நிலையில் உண்மையில் நாங்கள் அழுது கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ கந்தக வாசங்கள் இந்த வீமன்காமத்து காற்றில் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி பெருமூச்சுக்களும் தவள ஆரம்பித்திருக்கின்றன என்பதை நாம் விடைபெறும் வேளையிலே எமக்கு உணர்த்தியது எம்மவரின் ஏராளமான சந்திப்புகள். வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.